ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு அரசு அதிகாரிங்க, அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பப்ளிக் சர்வன்ட்ஸ், அவங்க மேலே ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி, அதுக்குன்னு தனிப்பட்ட ப்ரொசீஜர் எதனா இருக்கா அப்படின்றத பற்றி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது சம்மந்தமாக பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 218 218 இதை பற்றி கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஜட்ஜு அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் இல்லை ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அதாவது இந்த பப்ளிக் சர்வெண்ட் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ப்ரையர் சேங்ஷன் ஆஃப் கவர்மெண்ட்டால் தான் அவர் வேலையை விட்டு நீக்க முடியுன்ற ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அதாவது கவர்மெண்ட்டோட ப்ரையர் சேங்ஷனோடு தான் இவரை வேலையை விட்டு நீக்க முடியும் அப்படின்ற பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை, சேங்ஷன்னா அனுமதின்றது தமிழாக்கணும்னு பார்த்தோன்னா அனுமதி, ஆனால் அனுமதின்றது வேறு, சேங்ஷன்றது வேறு, பர்மிஷன்றது வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம எடுத்துக்கணும். சேங்ஷன்னா அதில் ஒரு டெலிபரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதாவது மேற்கொண்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அதை கன்சிடரேஷன் பண்ணி இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு முகாந்திரத்தனா இருக்கான்றதை பார்த்து ஒரு முடிவுக்கு வரத்துக்கு பேர் சேங்ஷன். ஒரு அப்ரூவல்னு சொல்லலாம், அனுமதின்னு சொல்லலாம், சேங்ஷன்னு சொல்லலாம், எல்லாமே ஒரு சிமிலர் டேர்ம்ஸ்னு வச்சுப்போம். ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட சேங்ஷனோட தான் இவரை வேலையை விட்டு நீக்க முடியுன்ற சூழ்நிலையில் இருந்தார்னா இதுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆகிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணுமே. ஆனால் ஒருவேளை அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரையர் சேங்ஷனோட தான், ப்ரையர் அப்ரூவலோடு தான், அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி தான் அவரை வந்து வேலையை விட்டு அதாவது அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று நடத்த முடியும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டேருந்து ஒரு ப்ரையர் சேங்ஷன் வாங்கி தான் அவர் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று நடத்த முடியும். இது எல்லா கிரிமினல் குற்றச்சாட்டுக்கும் இது வந்து அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப் கேஸுக்கோ இல்லை ஒரு அசால்ட் கேஸுக்கோ இல்லை ஒரு மர்டர் கேஸுக்கோ இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி ஒரு பொசிஷன் ஆஃப் டாமினன்ஸில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்துட்டு ஒரு ஜெயிலராக இருக்கார், ஒரு பொசிஷன் ஆஃப் டாமினன்ஸில் அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் கைதிங்கக்கிட்ட ஒரு அசால்ட் ஒன்று நிகழ்த்திட்டாரு அப்படின்னா இது வந்து அதுக்கு அப்ளிகபிளாக இருக்காது. அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்க்கெலாம் இது ஒரு பர்டிகுலர் விதிவிலக்குகள்லாம் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதிலே கொடுத்துருக்கு. செக்ஷன் 78 வந்து ஒரு எக்ஸப்ஷன், செக்ஷன் 74 ஒரு எக்ஸப்ஷன். பிஎன்எஸில் பாரதிய நியாய சமிதாவில் வந்து என்னெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கோ இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பேசிக்காக அவர் மேலே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு ஒன்று எடுக்கணும்னா ப்ரையர் சேங்ஷன் வந்து நெசசரி. இதே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மேலே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ரொம்ப காமனாக ரெஜிஸ்டர் பண்ணப்படுற கேஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்படுற கேஸு, லஞ்ச ஒழிப்பு, அது கீழே ஃபைல் பண்ணப்படுற ஒரு கேஸ். இந்த பர்டிகுலர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் செக்ஷன் 19 இருக்குது, அதுலேயும் இதே மாதிரி போட்டிருக்கு. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஒரு கேஸை ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மேலே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா முன்கூட்டியே அவங்க சம்மந்தப்பட்ட சேங்ஷன்ஸை வந்து அவங்க அதிகாரிங்கக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயும் இருக்குது, பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாலையும் இருக்குது. பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 197 இருந்தது தான் இப்போது பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 218 218 மாறி இருக்கு. இந்த செக்ஷன் 218 இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்கு. இப்படி ஒரு சேங்ஷன் ஒருத்தர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்காக எங்களுக்கு அப்ரூவல் வேணும், சேங்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட முறையிடும் போது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட முறையிடும் போது 120 நாளைக்குள்ள அதுக்கான சேங்ஷனை வந்து கொடுத்தாகணும். இல்லை சேங்ஷன் ரிஜெக்ட் பண்ணலாம், அதுக்கான நியாயமான காரணங்களோட ரிஜெக்ட் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கான முடிவை வந்து கன்சிடரேஷனை 120 நாள் ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்கு. இந்த 120 days விண்டோ வந்து முன்னாடி இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்படல, சேங்ஷன் வாங்கணுன்றது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இது 120 daysக்குள்ளே அவங்க மேலே கிரிமினல் குற்றச்சாட்டு எடுக்கிறதுக்கான அப்ரூவலும் சேங்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்தாகணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, முக்கியமான ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதை பற்றி ஸ்மால் ஜிஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். February 25, 2025 நடக்கப்பட்ட ஒரு கேஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸ், ஒரு ஃபேமஸான ஒரு கேஸுன்னு சொல்லலாம். சிபிஐ வர்சஸ் ரமேஷ் சந்தர் திவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. இதில் என்ன ஃபேக்ட்ஸ்னால் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோன்னா இவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு.
ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்ததுனால இவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. லஞ்ச ஒழிப்பு, லஞ்சம் வாங்கிட்டாரு. லஞ்சம் வாங்கிட்டு சர்க்காருக்கு வந்து 13.66 கோடி 13 கோடி 66 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏறக்குறைய அவர் வந்து நஷ்டம் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது சிபிஐ போலீஸ்கிட்ட. சிபிஐ போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது 2014. 2016 வந்து சார்ஜ் ஷீட்டு தயார் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் முடித்து சார்ஜ் ஷீட்டை தயார் பண்ணி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் இதை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. என்னை வந்து இந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாரு. 2018 வந்து இவரோட இது முடிஞ்சிருது, டேர்மும் முடிஞ்சிருது, சூப்பர் அனிவேஷன் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாரு. ஸோ இவர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை வந்து ட்ரையல் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறது. அது மேலே ஹைகோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு செய்கிறாரு. 2021 வந்து ஹைகோர்ட்லேயும் கேஸ் நடக்கிறது. ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஹைகோர்ட் வந்து இவரோட டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னா இவரோட கண்டிஷன் என்னென்னா, என் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரையர் சாங்ஷன் கவர்மெண்ட் கிட்டேருந்து இவங்க வாங்கலை அப்படின்றது தான் இவரோட ஒரே கண்டென்ஷன். முன்கூட்டியே சாங்ஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கலை அப்படின்றது. இந்த கேஸை ஹைகோர்ட்டில் நடக்கும்போது இவர் வந்து ரிட்டையர் ஆனவர். அதுக்கு முன்னாடி இவர் சர்வீஸில் இருந்திருக்காரு. ப்ரையர் சாங்ஷன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கலை அப்படின்னு சிபிஐ சைட்லேருந்து இதுக்கு சரியான பதில் இல்லைன்றதுனால ஹைகோர்ட் இவரோட கண்டென்ஷனை ஏற்றுக்கிட்டு இவருக்கு வந்து இந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் வந்து சிபிஐ ஃபைல் பண்ணுறது. சிபிஐ ஃபைல் பண்ணுற அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் என்ன பார்க்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சிபிஐயோட ஸ்டாண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து ப்ரையர் சாங்ஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. முதல் விஷயம், இப்போ இவர் ரிட்டையர்டு, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் டெப்யூட்டேஷனில் இருந்த ஒரு சர்வெண்ட். டெப்யூட்டேஷனில் இருக்கிறது, அதாவது ஒரு அசைன்மெண்ட் பேசிஸில் இன்னொரு ஊருக்கு அனுப்பி அதுக்கு ஒரு மினிமம் ஸ்டைபண்ட் கொடுக்கறது பேர் தான் டெப்யூட்டேஷன் சொல்கிறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். இவர் வந்து மாத சம்பளத்தில் இல்லை, டெப்யூட்டேஷன் பேசிஸில் வந்து அசைன்மெண்ட்டில் கொடுத்துருந்தாதே தவிர இவருக்கு தனிப்பட்ட போஸ்ட்டுன்னு அலாட் பண்ணலன்றதுனால அந்த டெப்யூட்டேஷனை சார்ந்த ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இவருக்கு தனிப்பட்ட ஒரு டெசிக்னேஷன் இல்லைன்றதுனால, டெப்யூட்டேஷன் இருந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுன்றதுனால இவர் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டுன்ற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வரமாட்டார். அதனால இவருக்கு ப்ரையர் சாங்ஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாதுன்றது சிபிஐயோட வாதம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, நிறைய கேசஸ் வந்து டிசைட் பண்ணாங்க, நிறைய கேசஸ் வந்து பார்த்தாங்க. ஏற்கனவே நடக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வெண்ட்டுன்ற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்றத பார்த்தாங்க. பப்ளிக் சர்வெண்ட்னா யாருன்னா, அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற ஒரு பப்ளிக் டியூட்டி, பொது கடமைக்காக அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதனா ஊதியம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பப்ளிக் சர்வெண்ட்னா ஆயிடுறாங்க. ஸோ இவங்க பப்ளிக் சர்வெண்ட்டுன்ற ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே இவர் வந்துடுறாரு. இவருக்கு ஒரு ரெம்யூனரேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இவர் டெப்யூட்டேஷனில் இருக்கார் இல்லைன்றது இம்மெட்டீரியல். எப்படி இருந்தாலும் இவர் பப்ளிக் சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க. டெப்யூட்டேஷன்ற வார்த்தைக்கான அர்த்தம், லீகல் மீனிங் ஏற்கனவே நடந்த ஒரு சில சுப்ரீம் கோர்ட் கேசஸையும் பேஸ் பண்ணியும் பார்த்தாங்க. ஸோ டெப்யூட்டேஷனில் இவர் இருக்காருன்றதுனால இவர் பப்ளிக் சர்வெண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது, இவர் பப்ளிக் சர்வெண்ட் தான். அதனால இவர் மேலே நடவடிக்கை எதுனா எடுக்கிறதுக்கு முன்னாடி சாங்ஷன்ஸ் வாங்கியே ஆகணும், வாங்காததுனால இந்த கேஸ் நிற்காதுன்னு சொல்லி அவங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேலே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து அப்போல்ட் பண்ணாங்க. இப்போ இடையில என்ன பண்ணிட்டாரு, இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுன்ற சமயத்தில் சிபிஐயோட அட்வொகேட்டை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து திரும்பி சாங்ஷன்ஸ்லாம் வாங்கி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி லிபர்ட்டி கேட்டுட்டார் ஓப்பன் கோர்ட்டில். அந்த லிபர்ட்டி கிராண்ட் ஆயிருக்கு. நீங்கள் திரும்பி வேணால் அவர் மேலே கேஸ் எடுக்கலாம், திரும்பி ஸ்பெசிஃபிக்காக பர்மிஷன் வாங்கிட்டு அவர் மேலே கேஸ் எடுக்கலாம். ஆனால் சட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே கேஸ் எடுக்கணும்னா ப்ரையர் சாங்ஷன்ஸோடு தான் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒரு ப்ரொசீஜர், ஒரு கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இது சாதா கிரிமினல் கேஸுக்கெல்லாம் இதுவாகாது. அவரோட கவர்மெண்ட், அதாவது யூஸ், அப்யூஸ், மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தை சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில். ஒரு பிரயோகம் பண்ணுறது, துஷ்பிரயோகம் பண்ணுறது,
அதிகார வரம்பை மீறி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியில் 2வது 3வது கேட்டகரி யூஸ் பண்ணுறது, அதாவது துஷ்பிரயோகம் பண்ணுறது, அதிகார வரம்பை மீறுறது. இதனால எதனா குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வந்ததுன்னா, இந்த லஞ்சம் வாங்குறதா இருக்கலாம், இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுக்காக பர்சனல் பெனிஃபிட்ஸ் எதனா அடையிறதா இருக்கலாம், இல்லை எதனா இருக்கலாம், இல்லை என்னன்னா லாஸ் வந்து காஸ்ட் டு எக்ஸ்ட்ரக்கராக இருக்கலாம், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு பொதுவாக இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதா செக்ஷன் 218ல் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸும் சரி, அதே மாதிரி இங்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் செக்ஷன் 19ல் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸும் சரி சரியாக ஃபாலோ பண்ணி தான் அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.